பெரிய வெற்றி அடையணும்னா ரொம்ப பிரம்மாண்டமான செயல்களை செய்யணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ப நினைக்கிறதுக்கு அப்படியே நேர்மாறா நம்பவே முடியாத அளவுக்கு பெரிய ரிசல்ட்ஸ் எல்லாமே கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன மாற்றங்கள்ல இருந்து தான் தொடங்குது. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பரை பாருங்க, 37.78. இது என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு வருஷம் முழுக்க ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களை வெறும் 1% மட்டும், ஜஸ்ட் 1% மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா வருஷ கடைசியில நீங்க கிட்டத்தட்ட 38 மடங்கு சிறந்த நபரா ஆகியிருப்பீங்க. இதுதான் சின்ன சின்ன தொடர்ச்சியான மேம்பாடுகளோட பவர். இந்த கிராஃப் நம்ம இப்போ பேசிட்டு இருந்த அந்த கூட்டு வளர்ச்சியோட சக்திய ரொம்ப அழகா காட்டுது பாருங்க. பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது சுய முன்னேற்றத்தோட கூட்டு வட்டி மாற்றிதாங்க. ஆரம்பத்துல பெருசா எந்த மாற்றமும் தெரியாது, ஆனா நாட்கள் போக போக அதோட வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். நல்ல பழக்கங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா வேலை செய்யும், ஆனா கெட்ட பழக்கங்கள் உங்களுக்கு எதிரா வேலை செய்யும். அப்போ இந்த அணு பழக்கம்னா என்ன? அது ரொம்ப ரொம்ப சின்ன, ரொம்ப எளிதா செய்யக்கூடிய ஒரு தினசரி பழக்கம். ஆனா அதோட பேர்ல இருக்கிற மாதிரி பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் அது ஒரு பெரிய சிஸ்டத்தோட அடிப்படை அங்கமா இருந்து ஒரு மகத்தான சக்தியை கொண்டிருக்கு. எப்படி அணுக்கள் ஒன்னு சேர்ந்து மூலக்கூறுகளை உருவாக்குதோ அதே மாதிரி இந்த அணு பழக்கங்கள் ஒன்னு சேர்ந்து பெரிய பெரிய முடிவுகளை உருவாக்குது. நம்மள நிறைய பேர் ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிச்சு ஒரு சில வாரத்திலே விட்டுடுவோம் இல்லையா? ஏன்னா உடனடியா எந்த ஒரு ரிசல்ட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த பொதுவான விரக்தியை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதா மறைந்திருக்கும் ஆற்றலின் பீடபூமி அப்படின்னு சொல்லலாம். இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஐஸ் கியூப் 25 டிகிரில இருந்து 31 டிகிரி வரைக்கும் சூடாகும் போது எந்த மாற்றமும் தெரியாது. உங்க முயற்சி வீணாடிச்சுன்னு தான் தோணும். ஆனா உண்மையில அந்த ஒவ்வொரு டிகிரி உயர்வும் வீணாகல, அது ஆற்றலை சேமிச்சுக்கிட்டே இருக்கு. எப்போ அது கரெக்டா 32 டிகிரியை தொடுதோ அப்போதான் உண்மையான மாற்றம் நடக்குது. பனிக்கட்டி உருக ஆரம்பிக்குது. உங்க பழக்கங்களும் சரி, உங்க முயற்சிகளும் சரி அப்படிதான். இந்த வரைபடம் நம்ம ஏன் அப்படி விரக்தியா உணர்றோம்னு ரொம்ப தெளிவா காட்டுது. நம்ம எப்பவுமே முன்னேற்றத்தை ஒரு நேரான கூட்டுல எதிர்பார்க்கிறோம். ஆனா உண்மையில முன்னேற்றம் மெதுவா ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட திருப்பு முனையை அடைஞ்ச பிறகுதான் வேகமா மேல போகும். இந்த இரண்டுக்கும் நடுவுல இருக்க இடைவெளிக்கு பேருதான் ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்கு. பெரும்பாலானவங்க வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துல வந்து இந்த இடத்துலதான் முயற்சியை கைவிடுறாங்க. அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பொறுமையா இருக்கிறது தான். இந்த மேற்கோள் நாம இப்போ பேசிட்டு இருந்த விஷயத்த மனசுல ஆழமா பதிய வைக்குது இல்லையா? அந்த 101வது அடிதான் பாறைய உடைச்ச மாதிரி நமக்கு தோணினாலும் உண்மை என்னன்னா அதுக்கு முன்னாடி அடிச்ச அந்த 100 அடிகளோட சேமிக்கப்பட்ட ஆற்றல் தான் உண்மையான காரணம். உங்க முயற்சிகள் ஒருபோதும் வீணாகாது. சரி, இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான பார்வை மாற்றத்துக்கு வருவோம். நாம பொதுவா இலக்குகள், அதாவது கோல்ஸ் மேலதான் அதிகமா கவனம் வைப்போம். ஆனா அது ஒரு தற்காலிகமான தீர்வு தான். உண்மையான நீடிச்சு நிக்கிற மாற்றம் வேணும்னா நம்மளோட கவனம் வேற எங்கேயோ இருக்கணும். ஓகே, இலக்குகள், அமைப்புகள், இதுக்கு என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். இலக்குகள்னா நீங்க என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முடிவு. உதாரணத்துக்கு ஒரு மாரத்தான்ல ஓடணுங்கிறது ஒரு இலக்கு. ஆனா அமைப்புகள்னா அந்த இலக்கை அடைய நீங்க என்ன செய்றீங்களோ அந்த ப்ராசஸ். அதாவது தினமும் நீங்க பண்ற அந்த ஓட்ட பயிற்சி தான் அமைப்பு. பாருங்க, இலக்குகள் நமக்கு ஒரு டைரக்ஷனை காட்டும், அவ்வளவுதான். ஆனா அந்த சிஸ்டம்ஸ், அதாவது அந்த அமைப்புகள் தான் உண்மையிலே நம்மள முன்னாடி கொண்டு போகும். ஜெயிச்சவங்களுக்கும் தோத்தவங்களுக்கும் கூட ஒரே கோல் இருக்கலாம், ஆனா அவங்களோட சிஸ்டம்ஸ் தான் அவங்களுக்கு நடுவுல வித்தியாசத்தை உண்டாக்குது. இந்த வரி ரொம்பவே சக்தி வாய்ந்தது. நம்ம எவ்ளோ பெரிய இலக்குகளை வச்சிருந்தாலும் சரி, நம்மளோட தினசரி அமைப்புகள், அதாவது சிஸ்டம்ஸ் ரொம்ப பலவீனமா இருந்தா நாம அந்த நிலைக்கு தான் சரிஞ்சிடுவோம். அதனால ஒரு நல்ல அமைப்பை உருவாக்குறது ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறத விட ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நாம இந்த பகுப்பாய்வோட மிக ஆழமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். பழக்க வழக்கங்கள்ங்கிறது நாம செய்யற செயல்களை மட்டும் மாத்துறது இல்லைங்க, அது நாம யாருங்கிறதையே, நம்ம அடையாளத்தையே மாத்துறத பத்தினது. இங்க பாருங்க, மாற்றத்திற்கு 2 வழி இருக்கு. ஒன்னு விளைவை மையமா வச்சது, அதாவது நான் என் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இன்னொன்னு அடையாளத்தை மையமா வச்சது, அதாவது நான் ஒரு ஆரோக்கியமான நபரா மாறணும் அப்படின்னு நினைக்கிறது. உண்மையான நிலைச்சு நிக்கிற மாற்றம் உள்ள இருந்து, அதாவது உங்க அடையாளத்துல இருந்து ஆரம்பிக்கும் போதுதான் அது கடைசி வரைக்கும் நீடிக்கும். இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன்.
நீங்க தினமும் உடற்பயிற்சி செஞ்சா அது நான் ஒரு ஆரோக்கியமான நபர் அப்படிங்கிற உங்க அடையாளத்துக்கு நீங்க போடுற ஒரு ஓட்டு. நீங்க தினமும் எழுதுனா நான் ஒரு எழுத்தாளர்ங்கிற அடையாளத்துக்கு நீங்க போடுற இன்னொரு ஓட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டுகள் சேர்ந்துதான் உங்க அடையாளத்தை ரொம்ப உறுதியா உருவாக்குது. அப்போ இது எப்படி செய்யறது? இது ரொம்ப எளிமையான ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ் தான். முதல்ல நீங்க யாரா இருக்க விரும்புறீங்கன்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. 2வது அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்துற மாதிரி சின்ன சின்ன செயல்களை செஞ்சு அதை உங்களுக்கே நீங்க நிரூபிச்சு காட்டணும். ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் படிக்கிறது கூட உங்களை ஒரு வாசகர் அப்படின்னு நிரூபிக்கிற ஒரு சின்ன வெற்றி தான். இதுவரைக்கும் ஏன் இப்படி பண்ணணும்னு பார்த்தோம், இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல பழக்கங்களை உருவாக்குறதுக்கும் சரி, கெட்ட பழக்கங்களை உடைக்கிறதுக்கும் சரி, ஒரு தெளிவான செயல் திட்டத்தை இப்ப பார்ப்போம். அதுதான் நடத்தை மாற்றத்தோட 4 விதிகள். எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் உருவாக்க இந்த 4 விதிகளை பின்பற்றினா போதும். 1, அதை வெளிப்படையாக்குங்க. உதாரணத்துக்கு காலையில ஓடணும்னா உங்க ஷூ அவங்க படுக்கைக்கு பக்கத்திலே வைங்க. 2, அதை கவர்ச்சிகரமாக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டே ஓடலாம். 3, அதை ரொம்ப எளிதாக்குங்க. எடுத்த உடனே 1 மணி நேரம் ஓடணும்னு நினைக்காம வெறும் 5 நிமிஷம் ஓட ஆரம்பிங்க. 4, அதை திருப்திகரமாக்குங்க. ஓடி முடிச்சதும் ஒரு பழக்க டிராக்கர்ல ஒரு டிக் போடுங்க. அந்த சின்ன மனநிறைவு ஒரு பெரிய வெகுமதியா இருக்கும். இந்த ஃப்ரேம்வொர்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதையே அப்படியே தலைகீழா மாத்துனா கெட்ட பழக்கங்களையும் நம்மால உடைக்க முடியும். உதாரணத்துக்கு அதிகமா டிவி பார்க்குற பழக்கத்தை எடுத்துக்கலாம். முதல்ல ரிமோட்டை கண்ணுக்கு தெரியாத இடத்துல வேற ஒரு ரூம்ல வையுங்க. 2வது அதை கவர்ச்சியற்றதாக்குங்க. டிவி பார்த்து நேரத்தை வீணாக்குறதுக்கு பதிலா வேற என்னவெல்லாம் உருப்படியா செய்யலான்னு யோசிங்க. 3வது அதை கடினமாக்குங்க. ஒவ்வொரு முறை டிவி பார்த்த பிறகும் 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும்னு ஒரு விதி வச்சுக்கோங்க. கடைசியா அதை திருப்தியற்றதாக்குங்க. டிவி பார்த்து திருப்தி அடையாம அதுக்கு பதிலா ஒரு புத்தகம் படிச்சு அந்த திருப்தியை அடைய பழகுங்க. கடைசியா நாம எல்லாரும் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமா பணம் சம்பாதிக்கவோ இல்ல உடல் எடையை குறைக்கவோ மட்டும் இல்ல. அதோட உண்மையான நோக்கம் நீங்க யாருங்கிற உங்க அடையாளத்தையே மாத்துறதுதான். அது வெளியுலக சாதனைகளை பத்தினது இல்ல, நம்ம உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றத்தை பத்தினது. சரி, நாம இந்த பகுப்பாய்வோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படிப்பட்ட ஒரு நபரா மாறணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த நபருக்காக இன்னைக்கு மட்டும் நீங்க என்ன ஒரு சின்ன ஓட்டு போட போறீங்க? அது என்ன சின்ன பழக்கமா இருக்க போகுது? பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.